விபீஷணன். தூதனாக வந்தவன் செய்யும் காரியங்களையா இந்த குரங்கு செய்தது? கண்ணுக்கு கண்ணாக போற்றி வந்த அசோக வனத்தையும் அருமை குமாரன் அக்ஷனையும் ஒருங்கே இழந்து தவிப்பதை நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் என்று சற்று கோபத்துடன் கேட்டான் ராவணன். அண்ணா, அந்த துக்கத்திலே எனக்கும் பங்கில்லையா? நானும் அக்ஷனுடைய மரணத்தால் கலங்கி போயிருக்கிறேன். அதற்காக நாம் அறிவை இழந்து செயல்படுவதா என்று கூறினார். ராவணா என்று குறுக்கிட்டார் ஆஞ்சநேயர். உன்னால் அனுப்பப்பட்ட வீரர்கள் என்னை யார் என்று விசாரிக்கவோ, என்ன காரணமாக வந்திருக்கிறேன் என்று கேட்கவே இல்லை. என்னை பார்த்ததுமே ஆயுதங்களால் அடிக்கத் தொடங்கினார்கள். தற்காப்புக்கு அவர்களை நான் கொன்றதில் தவறென்ன இருக்கிறது என்றார் அவர். அண்ணா, இந்த தர்க்கம் இப்போது தேவையில்லை. நாம் விஷயத்திற்கு வருவோம். உங்களுடைய அந்தஸ்து என்ன? கேவலம் தூதுவனாக வந்தவனை கொல்வதால் உங்கள் பெருமை கூடி போய்விடுமா என்ன? இவனை கொல்வதாகவே வைத்துக் கொள்வோம். அதனால் என்ன பயன் விளைந்துவிடப் போகிறது? இவனை அனுப்பி வைத்த எதிரிகளை கொன்றதாக ஆகிவிடுமா? நாம் இவனை உயிருடன் திரும்பிச் செல்ல அனுமதித்தால் அதன் மூலம் பலன் ஏற்பட வழி இருக்கிறது. நம்முடைய பராக்கிரமத்தை நம் எதிரிகளிடம் காட்டுவதே முறையாகும். இவனை அனுப்பி வைத்தால் அவர்களிடம் சென்று நம்மை பற்றி கூற சந்தர்ப்பம் உண்டாகும். அவர்களும் நம்மை தேடி இங்கு வருவார்கள். நம் கோபத்தை அவர்களிடம் நன்கு காட்டலாம். இந்த வானரத்தை கண்டு பயந்து உயிர் பிழைக்க விரும்பி நான் இவ்வாறு சொல்வதாக எண்ண வேண்டாம். தங்களுடைய நலனில் அக்கறை கொண்டே தாங்கள் தர்மத்துக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சகோதரனுடைய மனத்தில் நன்கு பதியும் வகையில் எடுத்து கூறினான் விபீஷணன்.